நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். பூரட்டாதி ஊத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மீன ராசி கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்காக நாம் காண இருக்கும் பதிவு. மீன ராசி பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா 12 ராசிகளில் வச்சு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நல்ல மேட்ரு, 2 கூடையவர் செவ்வாய் பகவான், 2 என்று சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, அது மட்டும் இல்லாத 5 கூடையவர் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திர பகவான், 9 கூடையவர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானாதிபதி. அதனால் உங்கள் மீனராசிக்கு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் 3மே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சந்திரன் ஆதிபத்தியத்தில் வருது. அது மட்டும் இல்லாத உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், 7 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம், 7க்கும் 4க்கும் சுகஸ்தானாதிபதியாகவும் புதன் பகவான் வராது. உங்கள் ராசிக்கு புதன் பகவான் வந்து பாதகாதிபதி. ஏன்னா உபய ராசிக்கு 7 கூடையவர் பாதகாதிபதியாக இருந்தாலும், இது எதுக்கு நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அது மட்டும் இல்லாத 11, 12 லாபஸ்தானம் விரயஸ்தானத்துக்குரியவரா சனி பகவான் வர்றாரு. எதுக்கு நான் சொல்கிறேன்னாக்கா, எல்லா ஆதிபத்தியுமே நச்சுன்னு நறுக்குன்னு நங்குன்னு மண்டல கொட்டினா மாதிரி உட்காந்துருக்கிறது உங்கள் மீனராசிக்கு தான். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, மீனராசி உங்களுடைய சின்னம் மீன்கள், இரட்டை மீன்கள். அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதாவது கடலில் இருக்க மீன், அது ஆற்று மீனோ குளத்து மீனோ ஏரி மீனோ குட்டை மீனோ கடல் மீனோ ஏதோ ஒரு மீன், மீனுக்கு என்னப்பா பிரச்சனை, அது தண்ணியிலேயே இருக்குதுப்பா, நம்ம தான்ப்பா தண்ணியை தேடி போய் சரக்கு போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார் அப்படின்ற மாதிரி அந்த தண்ணியில் இருக்க மீனுக்கும் கஷ்டம் இருக்குது அப்படின்றது எத்தனை பேர்த்துக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுது, ஆஸ் அஸ்ட்ராலஜராக எனக்கு தெரியுது. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. உங்களை பார்த்து பொறாமப்படுறதுக்கும் பொச்சனை வாங்குறதுக்கும் வைத்தறிச்சல் படுறதுக்கும் தான் ஒரு கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஜானேர்னா முளசு இருக்கிறது உங்கள் மீன ராசி தான். இதெல்லாம் எதனால் நடக்குது? நம்பி கெட்ட ராசியில் முதன்மையான ராசி மீன ராசி. பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள், முனிவர்கள் அவதரித்த ராசி உங்கள் மீன ராசி. அதாவது அகலமான சிந்தனைகள், விரிவான புத்தி, அதாவது தயாளமான குணங்கள், ஒரு தர்ம சிந்தனைகள், தானம் பண்ணுறதுக்கு அஞ்சாதவர்கள். அதாவது நம்ம கிட்ட ஒரு ஜோபில் ஒரு 100 ரூபா இருந்தது அப்படின்னாக்கா, ஃப்ரெண்டை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, என்ன மச்சான் எப்படி இருக்கா, ஏது இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு லைஃபு, அதான் போகுதுடா, ஏதாவது அப்படி இருக்கு இப்படி இருக்கா, சரி வா ஒன்று வா டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டீ கடை கூப்பிட்டு போய் ஒரு டீயை சாப்பிட்டு ஒரு தம்மை போட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கையில் ஒரு ஜோபில் ஒரு 50 ரூபாயை வச்சு அனுப்புகிற அந்த கேரக்டர், அந்த மனசு மீனராசிக்காரன் தான் வரும், வேற யாருக்கும் வராது. அப்படி இருக்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லி வச்ச மாதிரி கடந்த ஒரு 2-3 மாதத்துல இருந்த வேற மாதிரி சில பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத அட்டாக் பண்ணுது. எப்படி இது மீனராசி ஆண்களுக்கு தான் இந்த பதிவு நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். மீனராசிக்கான ஆண்களுக்கான ஒரு பதிவு இது போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, உங்கள் ஜென்ம ராசிலேயே சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான், சயன சுக மோட்ச விரயஸ்தானத்தில், 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் குரு பகவான். என்ன அப்படின்னாக்கா, என்ன மாதிரி ஒரு கால்குலேஷன், என்ன மாதிரி ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா, இரும்பு துரட்டுக்கு அசையாத புளியங்காய் திருப்பாட்டுக்கு அசையுமா சார்? இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எங்கள் ராசிக்கே சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம் சாமி. ஆனால் 12ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான், சயன சுக மோட்ச விரயஸ்தானன்ற அந்த ஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு ஸ்தானம். அந்த இடத்துக்கு வந்த ராகு பகவான், அது மட்டும் இல்லாத ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக உங்கள் ஜென்ம ராசிலேயே மீன ராசிலேயே இருக்கார். 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காதல் சல்லாப ஸ்தானத்திற்கும், 8 என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானத்திற்கும் உரியவர் சுக்கிர பகவான். 8 கூடையவர் சுக்கிர பகவான் உச்சமாக என்ற வீட்டில் இப்போ சனி பகவான் இருக்காரு. அப்போ நேர்மையான ஆள் நீங்கள் மீனராசிக்காரங்க. பஸ்ஸில் போகும்போது கூட லேடிஸ் பக்கம் கூட்டமாக இருந்ததுனாக்கா அந்த பக்கமே போகாத, நம்ம கேண்டா சாமி வம்புன்ட்டு பின்னாடியே சிவனேன்ட்டு நீங்கள் பின்னாடி நிற்கிற ஆள், இல்லை ஃபுட்போர்ட் அடிக்கிற ஆள், அந்த மாதிரி ஆள் நீங்கள். இப்போ பஸ்ஸில் கூட்டமே இல்லைனா கூட பஸ்ஸில் 4 லேடிஸ் நின்றுட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் இப்போ கிரியேட் ஆகும், சுண்டை இழுக்கும். ஏன் அப்படின்னாக்கா, அந்த 8 கூடைய சுக்கிர பகவான் அவர் உச்சமாகின்ற அந்த வீட்டில், உச்ச வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களை ஒரு தப்பு பண்ண வச்சு அதுக்கு ஒரு நீதி வழங்க வேண்டிய இடத்துல இப்போ சனி பகவான் இருக்காரு. இதுதான் மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக, இதுதான் உண்மை. ஸோ என்ன சார் இப்படி சொல்கிறீங்க நீங்கள்? நாங்கள் தப்பே பண்ணாத ஆளாச்சு சார், நாங்கள் துஷ்டனை கண்டா தூர வழக்கு அப்படின்னு போகிற ஒரு கேரக்டராச்சா, எங்களுக்கு போய் இந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னாக்கா, சாமி நாளின் செய்யும் கோளின் செய்யும் கிரகங்கள் தான் என் செய்யும் கட்டங்கள் தான் என் செய்யும் ஜோதிடம் தன் வேலையை காட்டும் விதி வலியது வெல்வது கடினம்
அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னதான் நல்லவராக இருந்தாலும், என்னதான் மகானாக இருந்தாலும், ஞானியாக இருந்தாலும், உத்தமனாக இருந்தாலும், காந்தியாவே இருந்தாலும், உங்களை போட்டு பார்க்கறதுக்கு, உங்களை இம்சப்படுத்துறதுக்கு, உங்களை ஒரு ஆட்டம் காட்டுறதுக்கான நேரங்கள், அதுக்கான கால சூழ்நிலைகள் உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். இதை நம்ம சொல்றதுனால மீனராசியில் இருக்க புனிதர்கள், நம்மளுடைய வியூவர்ஸ், நேயர்கள் உஷாராயிக்குங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மீனராசி ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லி அவங்கள உஷார்படுத்திக்கோங்க. தப்பு பண்ணாதவனையும் தப்பு பண்ண வைக்கணும். இப்போ அதுதான் நேரம், அதுதான் இப்போ சிச்சுவேஷன். அது எப்படி? அது என்னைக்கோ பார்த்த ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறோம், கூப்பிட்டு போய் சரக்கு அடிக்கிறோம், டாஸ்மாக் போகிறோம், இல்லை ஒரு பெரிய பாருக்கு போகிறோம், இல்லை ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுறோம், பேசுகிறோம், சரக்கை போடுறோம், அங்கேயே ஃப்ளாட் ஆகுறோம், அங்கேயே வாந்தி எடுக்கிறோம், வீட்டில் கொண்டாந்து போடுறாங்க, ஆட்டோலையோ கார்லேயோ கொண்டாந்து போட்டாங்க, இல்லை டூ வீலரில் தூக்கி வந்து கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிற, புத்தி வர மாட்டேங்குதுன்னு வீட்டம்மா திட்டி, இல்லை பெத்த அம்மா திட்டி, தலையில் ஒரு 2 குடம் தண்ணியை ஊற்றி தெளிய வச்சுருவாங்க. திருந்துரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் இது அதுக்கு மேலே சில தவறுகள், அதாவது குடும்ப உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இது வருவதற்கு அதற்கான காலங்கள், சூழ்நிலைகள் உருவாயிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான். நீங்கள் 12 ராசிகளில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா, என்னதான் உங்கள் ராசிநாதன் குரு பகவானாக இருக்கட்டும், என்னதான் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானாகவே இருக்கட்டும், சிம்மராசியை கூட சொல்கிறேன், என்னதான் உங்கள் ராசிநாதன் சனி பகவானாகவே இருக்கட்டும், மகரம் கும்ப ராசியை கூட சொல்கிறேன், இருந்தாலும் இந்த சுக்கிர பகவானுடைய கான்ட்ரிபியூஷன், பார்ட்டிசிபேஷன், அவருடைய இன்வால்மெண்ட் இல்லாத மற்ற ராசிக்காரங்க மூவ் ஆகுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு பொண்ணுக்கு கழுத்தில் தாலி ஏறுற வரைக்கும் தான் குரு பகவானுடைய தயவு தாட்சண்யம், அந்த பார்வைகள் தேவை. தாலி ஏறிடுது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தேவையானது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய தயவு தாட்சண்யங்கள், பார்வைகள் தான். ஏன்னா ஒரு பொண்ணை கலத்தரமாக உருவாக்குறது குரு பகவானாக இருக்கலாம். அந்த கலத்தரமானதுக்கு அப்புறம் கலத்தர நாயகியாகவே மெயின்டைன் பண்ண வைக்கிறது, ஒரு குடும்ப நாயகியாகவே உருவாக்குறது, ஒரு குடும்ப தலைவனாகவே ஒரு ஆணை உருவாக்குவது சுக்கிர பகவான் தான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் அது 8 குடையவர் உங்களுக்கு மீனராசிக்கு. மற்ற எந்த ஒரு ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் வராது. உங்கள் மீனராசிக்கு மட்டும்தான் இது வருது. ஸோ 8 குடையவர் உச்சமாகின்ற வீட்டில் உங்கள் ராசிநாதன் சொல்லி வச்ச மாதிரி ஜென்ம ராசியில் போய் அவர் இருக்கிறதுனால இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதாவது எப்படி இதெல்லாம் எப்படின்னீங்கன்னாக்கா, நல்ல ஃபேமிலி, நல்லா ஆஹா ஊஹோன்னு வாழ்ந்த ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சமய சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நொடிச்சு போய் ஒன்றும் இல்லாத ஆகி, ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகி, நீங்கள் இருக்கிற அதே ஊருக்கு ஒரு ஃபோனை பண்ணிட்டு வராங்க, நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணோம், ஏதாவது ஒரு வழிகாட்டணும் அப்படின்ற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அம்மா அப்பா வளர்ச்சிட்டு வாமா பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு காலத்தில் உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் ஒரு வாடகை வீட்டில் பக்கத்து வீடாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நல்லபடியாக உங்கள் ஃபேமிலி டெவலப் ஆகி இந்த சிட்டிக்கு நல்லபடியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபேமிலி நொடிச்ச ஃபேமிலி, நொடிச்ச நிலைமையிலேயே இருந்து அந்த வீட்டில் இந்த பசங்களும் ஒன்றும் பெருசாக வேலை வெட்டிக்கு போகாத, வேறு மாதிரி சில போதையில் சரக்குலைனா விழுந்து எல்லாம் தெல்லவாரி ஆகி வீணாக போய் குடும்பத்தை விட்டு விலகி போய் இப்போ அந்த பெற்றோர்களும் அந்த ஒரு பெண்ணும் மட்டுமே 3 பேருமே இருக்காங்க. இந்த பெண் தான் குடும்பத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய இடத்துல, குடும்பத்துக்கு குடும்ப தலைவனாக இருக்க வேண்டிய இடத்துல குடும்ப தலைவியாக உருவாகி அந்த பெண் இந்த ஊருக்கு வராங்க. பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணுக்கு இப்போ 35 வயசு, கல்யாணமே ஆகலை. ஏன்னா கூட பிறந்த 3 அண்ணனும் தெல்லவாரியாக இருந்தாக்கா அந்த பொண்ணுக்கு இங்கேருந்து கல்யாணம் ஆகுறது. 3 பேரும் அவன் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போனான், ஒருத்தன் கல்யாணம் பண்ணாத ஓடி போனான், ஒருத்தன் 2 கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிட்டான். இந்த நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த பெண் மட்டும் குடும்ப பொறுப்பை உணர்ந்து அதை மனசில் எடுத்துக்கிட்டு குடும்பத்தை உயர்த்துறது எப்படி, வாழ்கிறது எப்படி, முன்னுக்கு காட்டுறது எப்படின்ற மாதிரி அந்த ஒரு உத்வேகத்தோட நீங்கள் இருக்கிற ஊருக்கு ஃபோன் பண்ணிட்டு வராங்க. வேறு வழியே இல்லை, இந்த மாதிரி இங்கே தான் நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இங்கே தான், சிட்டி வந்தால் தான் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பஸ்தனாக இருந்துகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நேரத்தில் அவங்க அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னும் போது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பேசுகிறீங்க, எல்லாம் இது பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஜோதிடத்தை கொடுத்து அந்த பெண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அலசுறீங்க, என்ன இது பாருங்க எப்படி இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படிங்கும்போது அவர் பார்த்துட்டு சொல்றாரு, இந்த பொண்ணுக்கு குடும்ப அமைப்பே கிடையாது. என்ன சாமி சொல்கிறீங்க? ஆமாம், குடும்ப அமைப்பே கிடையாதுப்பா. இது என்னன்னாக்கா கல்யாணம் ஆனாலும் பணாய்க்காது, இது இப்படியே தான் இருக்கணும், அதாவது ஒரு முதிர் கன்னியாகவே வாழ்க்கையை ஓட்டணும், இல்லைனாக்கா திருமணம் ஆகாமலே வேறு சில ஆண்களோடு வேறு மாதிரி சில மேட்டர்களில் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். இப்படி தான், இதுதான் இந்த பொண்ணோட தலையெழுத்து. இதை நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது. ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவாருனாக்கா தான் சொல்கிறேன்னே சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சொல்கிறதே கட்டத்தை பார்த்து தானே சொல்கிறாரு. அப்படிங்கும்போது விதி
வலியது வெல்வது கடினம் அப்படின்னு இந்த பாயிண்ட்டை போடுறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்து மேலே ஏற்கனவே ஒரு பச்சாதாபம் உண்டு. அதுவும் அந்த பொண்ணு மேலே ஏற்கனவே மிகப்பெரிய பச்சாதாபம் உண்டு. அதாவது அந்த பெண்ணுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண்ணை கண்டிக்கக்கூடிய இடத்துல இப்போ அவங்க இல்லை. ஏன்னா அந்த பெண்ணுடைய பராமரிப்பில் அந்த பெண்ணுடைய சப்போர்ட்டில் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க வயதான பெற்றோர். முல்லா வந்து இவர் இருந்தாலும் மலரா அந்த பெண், 2 பேரும் ஒரே செடியில் பூக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்புகள் உருவாகுது. இதனால என்ன ஆகுது, இதுவரைக்கும் சந்தி சிரிக்காத மானம் சந்தி சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை தண்டிக்கிறதுக்கு சனி பகவான் கையில் சாட்டையோட கோளோட நிம்மதியாக இருக்காரு, காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படா அவன் தப்பு பண்ணுவான் போட்டு தாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஏன்னா அவர் நீதிமான். உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 11, 12 குறையவர். அவர் இப்போ இருக்கிற சுக்கிர பகவானுடைய வீடுன்னும் போது உங்களை தப்பு பண்ண வச்சு, தப்பு பண்ணாதவனையும் தப்பு பண்ண வச்சு அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க. பார்த்துக்கோங்க. அதாவது வந்துங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், 500 ரூபாய்க்கும் சொக்கா விற்கிது, 200 ரூபாய்க்கும் சொக்கா விற்கிது, 2000 ரூபாய்க்கும் சொக்கா விற்கிது, 20,000 ரூபாய்க்கு கூட ஒரு சொக்கா விற்கிது. ஷர்ட்டு. ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோம், இது ஒரு திருப்தி. அதே மாதிரி 3வது திருப்தி இந்த சரீரக்கட்டை வேகுதல், ஆன்மா சாந்தி அடைதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணோட இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு அந்தரங்கமான ஒரு உறவு, அந்தரங்கமான ஒரு நட்பு. இந்த நட்புல தான் அவனுடைய மனசு, அவனுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பரிபூர்ண நிம்மதியை, ஒரு சுகத்தை அடைகிறது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அவன் செத்தானா கூட அவன் கவலைப்பட மாட்டான், நிம்மதியாக சாவான். மீனராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொதுவாக வந்து இந்த மாதிரி இந்த லேடிஸ் மேட்ருக்கு, இந்த ஃபிகர் மேட்ருக்குன்னா வந்து போகிறவங்களே கிடையாது, அலையிறவங்களே கிடையாது. நான் சொன்ன மாதிரி துஷ்டனை கண்டா தூர விலகுன்ற அந்த கேட்டகரி ஆளுங்க தான் மீனராசிக்காரங்களே. ஆனால் இப்போ நடக்கிற சஞ்சாரங்கள் சொல்லி வச்ச மாதிரி நீதிமான் சனி பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் ராகு பகவான் 12ஆம் இடம். 12ஆம் இடம்ன்றது பவர்ஃபுல் மேட்ரு, பவர்ஃபுல்லான ஒரு இடம். சயன சுக மோட்சம், போகஸ்தானம். அந்த போகஸ்தானத்தில் அப்படின்னும் போது போகத்தை கொடுத்து யோகத்தை குறைத்து மோகத்தை வளர்த்து பாவத்தை சேர்த்து கர்மத்தை தொலைக்கின்ற நேரம். கர்மத்தை தொலைக்கணும் அப்படின்னாக்கா என்ன, சந்தி சிரிக்கணும், தொடப்ப கட்டடி வாங்கணும், செருப்படி வாங்கணும், அவமானம் பண்ணணும், அசிங்க பண்ணணும், லோல் பண்ணணும், நொங்க பண்ணணும், தலைகுனிவு ஏற்பட்டோம். சுருக்கமாக சொன்னாக்கா சுக்கிர பகவான் மற்றவங்களுக்கு எப்படியோ, ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் 8 குடையவராக வராரு. அந்த 8 குடையவரே உச்சமாகின்ற வீட்டில் இப்போ சனி பகவான் போய் உட்காந்துருக்காருங்கும் போது ஆசை காட்டி மோசம் பண்ணோம், ஃபிகரை விட்டு உங்களை பின்னாடி இழுக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒரு பொம்பளையை காமிச்சு ஒரு ஆம்பளைய பொட்டத்தனமாக தலைகுனிய வைக்கணும். இவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றுமே கிடையாது. மீனராசிக்காரங்க அதுக்கு உஷாராக இருந்துக்குங்க ஆண்களே. இன்னொன்று, மீனராசி ஆண்களை கட்டின தாய்மார்கள், சகோதரிகள், உங்கள் வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வரதுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்ததுனாக்கா அதனால் கலங்கப்படுறது அவர் மட்டும் இல்லை, உங்களுக்கும் அதில் ஒரு பாதிப்பு உண்டு. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மீனராசி பெண்களும் இது உங்களுக்கான பதிவாக இல்லாமல் இருந்தாலும் கூட உங்கள் ஆண்களை காப்பாற்றுவதற்கு, ஆண்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகளை கையாளவும், நெறிமுறைகளை மேற்கொள்ளவும். இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் கோள்களின் தாக்கத்தையும் மீறி, கிரகங்களின் சஞ்சாரங்களையும் தாண்டி, அது சுக்கிர பகவானாகட்டும், ராகு பகவானாகட்டும், யாரா வேணா இருக்கட்டும், இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கணும். எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது, எந்த ஒரு பொம்பளை கிட்டையும் என் வீட்டுக்காரன் விழுந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம்னாக்கா, எல்லாம் வல்ல தாய் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் அம்மாவை சரணடையுங்கள். காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மனை சரணடையுங்கள். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு 1 மணி நேரம் அந்த சன்னிதானத்திலே உட்காருங்க, ஒரு குங்கும அபிஷேகம் பண்ணுங்க, அந்த அம்மாவுடைய மனம் குளிர அங்கேயே கிடங்க. பெண்களால் வர ஆபத்துகளை காஞ்சி காமாட்சி அம்மன் நீக்குவாள், தீர்ப்பார். அது ஒன்று. இதோட மட்டும் இல்லாமல் ஒரு சில அரிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீ சித்துருவி பரதேவதா பகவதே ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி காமாட்சி தேவி நமக. ஏன்னா உங்கள் ராசிக்கு 5 குடையவரே சந்திர பகவானாக ஆகிறதுனால, எல்லாம் அல்ல காஞ்சி காமாட்சி அம்மனே, இல்லை மதுரை மீனாட்சி அம்மனே, காசி விஷாலாட்சி அம்மனே, இல்லை அபிராமி அம்பாள் தாயை திருக்கடையூர், இவங்க தான் உங்களை உங்கள் வீட்டுக்கார காப்பாற்ற முடியும். அப்படி அவ்வளோ தூரம் போக முடியல சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னீங்கன்னாங்க, வீட்டுக்கு அருகாமையில் இருக்க கங்கை அம்மன், பவானி அம்மன், முத்தாளம்மன், மாரியம்மன், சின்ன மாரியம்மன், நடுமாரியம்மன், இவங்களை வணங்குங்க. அங்கே என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை இங்கே இந்த தாய்க்கு பண்ணுங்க. காவல் தெய்வம், எல்லை தெய்வத்துக்கு பண்ணுங்க.
தலைக்கு வந்து தலைப்பாகையோட போச்சுடா சாமின்ற மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்துக்கங்க, பக்குவமாக நடந்துக்குங்க. இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் மீறியும் வீட்டுக்காரன் போய் உருண்டான் சார், நான் என்ன சார் பண்ணுறது, பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ன்ற மாதிரி என் வீட்டுக்காரன் மாட்டிக்கிட்டான்னு நினச்சிங்கன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உரிய ஆலோசனைகள் வழங்கப்படும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து கொண்டு ஜாதக சிந்தனைகளையும் நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.